ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மழை பயங்கரமாக அடித்து காலி பண்ணிட்டு நம்ம ஊரில் காரைக்காலில் அந்த அளவுக்கு மழை. கிட்டத்தட்ட ஒரு 22 கோழி குஞ்சு நாங்கள் வந்துட்டு கருங்கோழி குஞ்சு, நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு எல்லாமே வச்சுருந்தோம். ஆனால் எந்த குஞ்சையுமே காப்பாற்ற முடியல. இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொண்டைக்கோழி குஞ்சு எல்லாத்தையுமே கீரிப்புள்ள முறையாக வேட்டை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நம்மளாலையும் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் ஒரு என்னடா இவ்வளவு கோழி முட்டை நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி போட்டாலும் இந்த அளவுக்கு நம்மள்ட்ட கீரிப்புள்ளையும் எல்லாமே எல்லாத்தையும் கொண்டுட்டு ஃபுல்லாகவே நம்மள்ட்ட 22 குஞ்சு கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 கோழிகளை அடவு வச்சோம். எதையுமே காப்பாற்ற முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் சரி நம்ம சிவப்பு கோழிக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிக்கு தான் நாங்கள் வச்சோம். இந்த கோழிக்கு வச்சதும் அருமையாக சூப்பர் குஞ்சாக பார்க்குறது ரொம்ப அழகான குஞ்சாக நல்லா பிறந்திருக்கு, தாய் மாதிரியே. இப்போ தான் சீனி தண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஸ்வீட்டான தண்ணி வச்சுருக்கேன். நானும் யூடியூப்பில் போடல, ஏன்னா கொஞ்சம் வருத்தமாகவும் போய்ட்டு எவ்வளோதோ தீனி செலவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட அரை கிலோ 25 ரூபா விற்கிது, 1 கிலோ 50 ரூபா 56 ரூபா. ஒரு சிக்குக்கும் டிஃப்ரெண்ட்டான மாதத்துக்கு ஏற்ற விலை தான் விற்கிது. அதனால் நம்மளும் வாங்கிட்டு செய்கிறோம், ஆனால் காப்பாற்ற முடியல. ஏன்னா மழையிலையும் ஆகிடுது, நம்மளுக்கு கொஞ்சம் இடமும் சரியில்லாதனால கொஞ்சம் கீரிப்புள்ள நம்ம பச்சை வலை தான் சுற்றி வச்சுருக்கேன். அதனால் டக்குன்னு கீரிப்புள்ள எப்படியோ ஓட்டை போட்டு வந்துடுது. இது மெனக்கட்டுறதுக்காகவும் ஒன்றும் ஒரு ஆக்டிவாக நம்ம செய்கிறோம், அதுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போயும் ஒரு ஈடு குஞ்சு எடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 5 குஞ்சு, அழகான குஞ்சு. நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது சாதுவான கோழி, ஒன்றுமே செய்யாது. ஆமாம், குஞ்சுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம், அப்படியே குஞ்சு தெரியுதா? சூப்பரான குஞ்சு. எல்லாமே ஒரே அவங்க தாய் மாதிரி தான். குஞ்சு அழகாக சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். ஆமாம், இப்போ தான் இன்றைக்கி தான் பிறந்திருக்கு. இன்றைக்கி பிறந்தோடனே சீனி தண்ணி நான் வச்சுருக்கேன். சீனி தண்ணி வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி 5 குஞ்சு இருக்குது சூப்பராக. எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். கோழி குஞ்சு யூடியூப்பில் நிறையா போடணுன்னு தான் வச்சுருக்கேன், ஆனால் போட முடியல. எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இன்னும் எத்தனை குஞ்சு இருக்குது பாருங்கள்.